பாக்யராஜ் வாழ்க்கையில் எம்ஜிஆர் செய்த 3 விஷயங்கள். இதை கேட்டால் எம்ஜிஆர் மீது இருக்கும் மரியாதை இன்னும் அதிகமாகும். முதலில், பாக்யராஜ் மற்றும் பிரவீணாவின் திருமணத்தை நடத்தி வைத்ததே எம்ஜிஆர் தான். அதற்குப் பிறகு, பூர்ணிமாவை திருமணம் செய்ய முடிவு செய்திருந்த பாக்யராஜிடம் ஒரு ஜோதிடர் அம்மன் கோவிலில் திருமணம் செய்தால் நல்லது என்று கூறியிருந்தாராம். அதை எம்ஜிஆரிடம் பாக்யராஜ் சொன்னபோது, ஒரு நொடியும் யோசிக்காமல் உடனே தொலைபேசியை எடுத்து கோவிலில் திருமணத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யச் சொல்லிவிட்டாராம். அது மட்டுமல்ல, சாந்தனு பிறந்த பிறகு தனது மகனை எம்ஜிஆருக்கு காட்டுவதற்காக பாக்யராஜ் எம்ஜிஆர் வீட்டிற்குச் சென்றாராம். அப்போது ஜானகி அம்மாவிடம் சங்கிலியை காணோம், போய் இன்னொரு தங்கச் சங்கிலியை எடுத்துக்கொண்டு வாங்க என்று எம்ஜிஆர் கூறியாராம். அதற்கு ஜானகி அம்மா, நல்லா பாருங்கள், சங்கிலி பாக்கெட்டில் தான் வைத்திருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் எம்ஜிஆர், இல்லை, நீங்க போய் இன்னொரு சங்கிலியை எடுத்துக்கொண்டு வாங்க என்று மீண்டும் கூறியாராம். பிறகு அந்த புதிய சங்கிலியை சாந்தனுவுக்கு அணிவித்த எம்ஜிஆர் தனது பாக்கெட்டில் இருந்த முதல் சங்கிலியை எடுத்து பாக்யராஜின் 2 வயது மகள் சரண்யாவுக்கும் அணிவித்தாராம். அப்பொழுது அந்த பொண்ணும் சின்ன குழந்தைதான். ஒரு குழந்தைக்கு மட்டும் போட்டுவிட்டு இன்னொரு குழந்தைக்கு போடவில்லை என்றால் அந்த குழந்தை மனசு வருத்தப்படும் என்று கூறியதாக பாக்யராஜ் ஒரு பேட்டியில் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்திருந்தார். இதனால்தான் எம்ஜிஆர் ஒரு பெரிய நடிகரும் முன்னாள் முதலமைச்சரும் மட்டுமல்ல, மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்ட மகத்தான மனிதர் என்றும் பலர் நினைவு கூர்கிறார்கள். இதுபோன்ற சினிமாவின் மறக்க முடியாத உண்மை சம்பவங்களுக்கு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.